தற்போது கிடைத்த அண்மை செய்தி. கொலைகளை இயல்பாக்கியதே திமுக அரசின் 3 ஆண்டு சாதனை என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் செய்துள்ளார். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை தலைமைச் செய்தியாளர் சிவா வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவா, கூடுதல் விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க? தமிழ்நாட்டில் நேற்று ஒரே நாளில் 6 படுகொலைகள் நடந்திருப்பதற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக அவர் எக்ஸ் வலைதளத்தில் பதிவு செய்திருக்கக்கூடிய பதிவில் ஒரே நாளில் 6 படுகொலைகள் செய்யப்பட்டிருப்பதாக வரக்கூடிய செய்திகள் மிகவும் ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது என்று குறிப்பிட்டு தன்னுடைய பதிவை தொடங்கக்கூடிய அவர் தினமும் தலைப்பு செய்திகளை அலங்கரிக்கும் அளவிற்கு கொலைகளை மிக இயல்பாக்கியதே இந்த திமுக அரசினுடைய 3 ஆண்டு சாதனை என்று அரசு மீது ஒரு காட்டமான குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். வெளிநாட்டில் அமர்ந்தவரை கோப்புகளில் கையெழுத்திடுவது போல் போட்டோ ஷூட் நடத்திய திமுக முதல்வர் தனது கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கிறது என்று ஒரு முறையாவது கேட்டிருக்கிறாரா என்ற ஒரு கேள்வியை அவர் முன்வைத்திருக்கிறார். தன்னுடைய பிரதான பணிகளையே மறந்துவிட்டு வாக்களித்த மக்களுடைய பாதுகாப்பு குறித்த எந்த அக்கறையும் இல்லாமல் தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கை கடந்த 3 ஆண்டுகளாக பின்னோக்கி தள்ளி கொண்டிருக்கக்கூடிய முதலமைச்சருக்கு தன்னுடைய கடுமையான கண்டனம் என்று தெரிவித்திருக்கக்கூடிய அவர் திமுக ஆட்சி பொறுப்பேற்ற நாள் முதலேயே சட்டம் ஒழுங்கு சீர்கழியக்கூடிய வகையிலான நடவடிக்கைகளே அதிகரித்திருக்கிறது. எனவே இதனை கட்டுக்குள் கொண்டு வர முதலமைச்சரை வலியுறுத்துகிறேன் என்று தன்னுடைய பதிவின் மூலமாக அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். வினிதா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சிவா.